ஹாய் ஹலோ வெல்கம் அப் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு அப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நான் அதுக்காக 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது எந்த விதமான தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. 1 கப்பு பச்சரிசிக்கு 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். நல்லா வடிகட்டின அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் இந்த மாதிரி துருவி உள்ளே சேர்த்துருக்கேன். அது கூடவே 3 ஏலக்காய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தூசி எது இருந்தாலும் வந்துடும். வெல்லத்தண்ணியை சேர்த்து எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் கோதுமை மாவு இல்லை 1 ஸ்பூன் அரிசி மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து மாவு ஊற்றிக்கோங்க. ஃப்ளேம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த அப்போ வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.